சென்னையில் 11 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் பெரியப்பா மகன், அதே போன்று பக்கத்து வீட்டு சிறுவன், அதே தெருவில் டெய்லர் கடை வைத்திருக்கும் ஒரு முதியவர் என 3 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு தம்பதியினருக்கு வகுப்பு படிக்கும் ஒரு மகன் ஒருவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அவரது சித்தி வீட்டிற்கு சென்ற போது தனது வயிறு வலிப்பதாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து அவரது சித்தி எதற்காக வயிறு வலிக்கிறது என கேட்டபோது இவர் தொடர்ச்சியாக தன்னை பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வில்லிவாக்கம் அனைத்து நகரின் போலீசார் சிறுமியை அழைத்து விசாரணை மேற்கொண்ட போது சிறுமியின் பெரியப்பாவின் மகன், அதே போன்று பக்கத்து வீட்டு சிறுவன், அதே பகுதியில் டெய்லர் கடை வைத்திருக்கும் பார் என்ற நபர் ஆகிய 3 நபர்கள் சிறுமியை தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து மூவரும் தற்போது வில்லிவாக்கம் அனைத்து நகரின் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சிறுமி பல நாட்களாக தனது தாய் தந்தையிடம் கூறிய போது அவர்கள் மறுபோதையில் இது குறித்து கண்டுகொள்ளாமல் இருந்தது போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் மட்டும்தான் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தனரா அல்லது வேறு ஏதேனும் மற்ற நபர்கள் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தனரா என்பது குறித்து தற்போது வில்லிவாக்கம் அனைத்து நகரின் போலீசார் தற்போது விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள்.